தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் நல்லாசிரியருடன் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்தன் அவர்களின் நல்லாசிரியருடன் மாபெரும் 100வது நாள் பட்ஜெட் பொதுக்கூட்டம் விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த 193வது வட்டக்கழகத்தின் செயலாளர் OMR அசோக் அவர்களுக்கு சென்னை புறநகர் மாவட்டத்தின் சார்பாகவும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தலைமையிலிருந்து ஒரு அறிக்கை வந்தது, இந்த மாதிரி பட்ஜெட் பொதுக்கூட்டம் தொடர்ந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போடணுன்ட்டு ஒரு உத்தரவு வந்தது. நேற்று தான் வந்தது உத்தரவு. உடனே எங்கள் அசோக் கிட்ட சொன்னேன், பகுதி செயலர் தினசேகர் கிட்ட சொன்னேன், அவ்வளோதானே போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று தலைமையிலேருந்து உத்தரவு வந்தது. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பொதுக்கூட்டம் 100 நாள் தலைவர் அவர்கள் வந்து முதலமைச்சராகி 100 நாள் ஆயிருக்கு. அந்த பட்ஜெட் பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக போடணும்னு சொன்ன உடனே நம்ம அசோக் அவர்களும் தனசேகர் முன்னிலையிலும் இங்கே இருக்க கழக தோழர்களும் மகளிர் அணி நிர்வாகிகளும் அனைவரும் சேர்ந்து இந்த விழாவை மிக சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப நாளாக நம்ம ஒரு மீட்டிங் போடணும்னு ஆசைப்பட்டோம். கடந்த ஆட்சியில் இந்த இடத்துல எங்களுக்கு பர்மிஷன் தரல, பல்வேறு காரணங்களால், இந்த தீய சக்தி திமுகவானால தான். இந்த வாட்டி நம்ம தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று 100வது நாள் பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக இந்த இடத்துல போடணும்னு ஆசைப்பட்டோம். போட்டு இன்னைக்கு இந்த மக்களில் ஒரு மக்கள் கூட எழுந்து கூட போகாத அளவுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கேருந்து அமர்ந்திருக்கும் மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. யார் அமைச்சர் யார் எம்எல்ஏ அது விஜய்க்கு கூட தெரியாது. அவர் சொன்ன வார்த்தை வந்து அவருக்கே புரியாத பேசுறாரான்னு தெரியல. தூங்கி இருந்தவனுக்கு வந்து காலையிலே பேசுகிறார் போது. நான் சொல்கிறேன், இதே 2026 தேர்தல் பரப்புரை திமுகவின் சார்பாக இப்போ இருக்க எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் இதே சோழிங்கநல்லூரில் ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டுறாங்க. அப்படி கூட்டும் பொழுது அவர் சொல்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொல்கிறாரு, 234 தொகுதியில் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி தான் ஜெயிச்சே ஆகணும், எங்கே ஜெயிக்கிறோமோ முக்கியம், இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி ஜெயிச்சே ஆகணும்னு சொன்னார். அன்றைக்கே முடிவு பண்ணேன் நான், என் தலைவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா இந்த தொகுதி நம்ம ஜெயிச்சே காட்டணும்னு அன்றைக்கி முடிவு பண்ணேன். அப்படி முடிவு பண்ண அந்த வார்த்தை தான் இன்றைக்கி வந்து இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி 2,70,382 வாக்குகள் பெற்று 96,780 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கேன். இதுக்கு எல்லாமே ஒரே முகம் தான், தளபதின்ற ஒரு முகம். அந்த முகம் இல்லைன்னா இந்த ஈஸியாக சொன்னே கிடையாது. ஆனால் ஒருத்தர் மாற தட்டி சொல்லியிருக்கார், நான் தான் முதலிடம். யாருன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அங்கே ஒரு விஷயம் நடந்தது. நம்மளோட கட்சியின் சார்பாக அங்கே ஒரு நபரை வந்து எடப்பாடி தொகுதியில் போட்டியிட நிப்பாட்டணும். அந்த நபரை நிற்க வச்சோம், வேட்பாளரை அறிவித்தோம், தளபதியை பார்த்தாரு அறிவித்தோம். திடீர்னு காணாத போயிட்டார், கடத்திட்டாங்க. அது யார் கடத்தினா அது உலகம் அறியும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து வேற ஒரு நபரை நம்ம வந்து டிவி போட்டியில் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு எங்கள் தலைவர் அறிவிச்சிருந்தாங்க. அந்த போட்டியில் வாக்களித்து அவர் 3வது இடத்துக்கு வந்தாங்க, 2வது இடத்துக்கு வந்தாங்க. அதே இடத்துல விசில் சின்னத்தில் வாக்களிச்சு நின்று இருந்தாருன்னா இன்னைக்கு நான் தான் முதல் இடத்துல நின்று இந்த இடத்துல ஜெயிச்சிருப்பேன். அவருக்கு எனக்கும் பார்த்தா ஒரு 200 ஓட்டு டிஃப்ரெண்ட் தான், பரவாயில்ல, அவர் முதல் இடத்துல இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு இதுக்கப்புறம் அவங்க ஆட்சியிலே வரமாட்டாங்கன்றது நல்லா தெளிவாக தெரியும் எனக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த நபர் சொன்னல, எடப்பாடியில் நின்று எஸ்கேப் ஆனார் சொன்னல, அவர் வந்து ஒன்றே தெரியாத குழந்தை மாதிரி வந்து அதே எடப்பாடி அவர் முன்னிலே கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாராம். அது ஒரு பரபரப்பான நியூஸ். அது இதுலேருந்து புரியுதா யார் அவரை கடத்தினான்ட்டு? இதுதான் உண்மை, இன்னைக்கு உலக அறிந்த உண்மை. அதான் பண்ணுற தப்பெல்லாம் அவங்க பண்ணிடுறாங்க. கேட்டால் தாவக அரசு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுவரை நான் வந்து டிவியில் தான் பார்த்துருப்பேன் சுதந்திர தின விழாவை. முதல் முறையாக என்னவோ கடவுள் சொல்லியிருப்பார் போகுது, உங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் நீ அங்கே போய் உங்கள் தலைவரை தான் போய் லைவாக பார்க்கணும்னு சொல்லியிருக்காரோன்னு நான் நினைக்கிறேன். நேற்று போய் எங்கள் அண்ணன் வந்து சிஎம் விஜய் சார் வந்து கொடியேற்றும் போது 80வது சுதந்திர தினம் கொடியேற்றினாங்க. நேற்றே நினச்சேன், இது 80வது குடியரசு தினம் இல்லைன்னா
சாரி, சுதந்திர தினம் இல்லைன்னா 100வது சுதந்திர தினமும் தலைவர் தான் கொடியேற்றுவார் அந்த இடத்துல. இது உறுதியா சொல்றேன். 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு சொல்லிட்டு இருக்காங்க. 100வது சுதந்திர தினமும் என் தலைவர் தான் இந்த கோட்டையில் கொடி ஏற்ற போறாரு. இது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஃபங்க்ஷனும் பண்றது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்றுலேருந்தே இந்த விழாவுக்கான ஏற்பாடை மகளிர் எல்லாம் வீட்டுக்கு போனாங்களான்றதுல ஆடி மாதம் கூழ் ஊற்றுனாங்களான்னு தெரியாது. இங்கேயே இருந்து இங்கேயே இந்த ஃபங்க்ஷனுக்கான வேலைகளை பார்த்தாங்க. இந்த தம்பிமார்கள்லாம் எல்லாரும் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே கீழே இருக்காங்க, நாங்கள்லாம் மேலே இருக்கிறோம். அவங்களும் ஒரு நாள் மேலே வருவாங்க, நாங்களும் ஒரு நாள் கீழே போவோம். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கான அரசாக இருக்கும், மக்களுக்கான ஆட்சிகளாக இருக்கும் என்றதை தெரிவிச்சுக்கிறேன். இது பக்கத்தில் ஒரு ஏரியா ஒன்று இருக்குது, சாய் நகர், செல்வ கணபதி நகர், சரவணா நகர். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மனுக்கள் ஒன்று கொடுத்தாங்க. அந்த மக்கள் வந்து கொடுத்தாங்க, எங்கள் ஊரில் அடிப்படை வசதிகள் எதுவுமே சரியில்லை அப்படி சொன்னாங்க. இல்லைம்மா, இதுக்கு முன்னாடி எங்கள் கவுன்சிலர் சேர்மன் தான் இருக்கார், ரவிச்சந்திரன் ஒரு நபர் இருக்கார், திமுகவோட சேர்மன். அவர் வரலையம்மா, ஓட்டு கேட்க வந்தாங்கண்ணே, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்போ இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார், நம்ம டிசி கோவிந்தசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் ஓட்டு கேட்க வந்தாருன்னா அதுக்கப்புறம் வரல. எம்எல்ஏ அவரும் ஓட்டு கேட்க மட்டும் தான் வந்தார், அதுக்கப்புறம் 10 வருஷமா இந்த பக்கமே வரலன்னு சொன்னாங்க. சரிம்மா நீங்கள் போங்க, நான் நாளைக்கு வரமான்னு சொல்லிட்டு போனேன். கண்ணீருடன் நின்ற மக்கள் அங்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துல இந்த சாய் நகர்லையும் செல்வ கணபதி நகர்லையும் சரவணா நகர்லையும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தண்ணிகள் சின்ன மழை வந்தாவே அங்கே அவ்வளோ தண்ணி நிற்கிது. அது ஒரு சின்ன விஷயம் தான். அங்கே ஒரு சின்ன ஒரு தடுப்பு ஒன்று இருக்குது, அதை உடைச்சிட்டு தண்ணியை நம்ம வந்து மூவ் பண்ணி விட்டால் அந்த குப்பமேட்டு அந்த ஏரி வழியாக போயிடும். அதை கூட செய்யாமல் இத்தனை ஆண்டுகளாக இந்த மக்களை ஏமாற்றிய திமுக அரசு தான் காரணம் இருக்குது. நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க அதிகாரிகளை கூப்பிட்டு இது உடனே நீங்கள் பார்க்க சொன்னேன். அந்த அதிகாரி என்னை விட ஃபாஸ்ட்டாக இருக்கார். நான் நீங்கள் போங்க வரேன்னு சொன்னேன். அந்த அதிகாரியை கூப்பிட்டா நீங்கள் உடனே பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன். சரி பண்ணி நாளைக்கு தான் பண்ணுவார் பார்த்தா அவர் நான் இங்கேருந்து நான் என்னோட ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே 2 மணி நேரத்தில் சரி பண்ணிட்டார். இதுதான் சின்ன விஷயந்தான். சொன்னால் உடனே செய்ய போகிறாங்க. அது சொல்கிறது கூட அவங்களால முடியல. கேட்டால் மண்டல குழு சேர்மனா, இந்த சேர்மன் வந்து இந்த வருஷம் நிறுத்துக்கலாம், இன்னொரு 4 மாதமோ 5 மாதமோ தான் அவங்க எல்லாரோட கனவுகள் எல்லாமே. அதனால் எவ்வளோ சம்பாதிக்கணுமோ எவ்வளோ கொள்ளடிக்கணுமோ எல்லாமே ஆச்சுங்க. இதுக்கப்புறம் எப்படி இந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்தும் 234 தொகுதியில் எங்கள் எம்எல்ஏக்கள் 106 பேர் ஜெயிச்சு எந்த ஒரு கமிஷனும் வாங்காமல் இன்னி வரையும் உழைக்கிறாங்களோ, அதே போல் மாமன்ற எலெக்ஷன்லேயும் கவுன்சிலராகி எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் உண்மையாக உழைப்பாங்கன்றதெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அசோகை பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இந்த பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அவரால் முடிஞ்ச சக்திக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் தனியாக தான், அவர் கூட 2-3 பேர் தான் இருந்தாங்க. அதை வச்சுட்டு அவரோட சொந்த செலவில் அவர் சாதாரண ஒரு அயன் பாக்ஸு, ஒரு அயன் கடை வச்சுருக்கிறது தான். ஒரு கூலி தொழிலாளி தான் அவரும். பெரிய பணக்காரனோ கோடீஸ்வரனோ கிடையாது அசோக் அவர்கள். அவர் தினந்தோறும் அந்த வேலையை செஞ்சுட்டு வாஷிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவர் தான். அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இந்த ஃபங்க்ஷனை நடத்த முடியுமா? நான் நடத்திடுறேன்னா, ரொம்ப நாள் கனவுனா நம்ம ஆட்சி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேயே 234 தொகுதியிலேயே நம்ம தான் இந்த 100ஆம் நாள் பட்ஜெட் பொதுக்கூட்டம் போடணும், அது நான் மட்டும்தான் போடுவேன் சொல்லி அவர் பகுதி செயலர் தனசேகர்கிட்ட பர்மிஷன் வாங்கி உடனே சொன்னாங்க. உடனே போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் தமிழக வெற்றி கழகம். அதுக்கு உதாரணம் அசோக் அவர்கள். வருங்காலத்தில் அவரும் ஒரு நாள் கவுன்சிலர் ஆகலாம். அதுதான் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தான். கீழே இருக்கவங்க மேலே போகலாம், மேலே இருக்கவங்க கீழே வரலாம். ஆனால் என்னைக்காக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் தான் முதலிடத்தில் இருக்குன்றதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு அடிப்படை வசதிகள் இருக்குது, செய்யணும். அப்படி இருக்கும்போது இந்த கல்லுக்குட்டியில் ஒரு பகுதி ஒன்று இருக்குது, பெருங்குடி கல்லுக்குட்டியில் 238 தெருவு இருக்குது. அந்த தெருவு கல்லுக்குட்டை பகுதியில் மட்டும் ரோடு வசதி, சாலை வசதி எதுவுமே சரியில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் போடவே இல்லை அந்த ஊர் மக்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 குடும்பங்கள் மேலே இருக்குது, ஒரு 40,000 நபர்கள் இருக்காங்க அந்த ஊரில். ஆனால் ரோடு வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, தெருவிளக்கு இல்லை, சரியான அடிப்படை வசதி கூட செய்யாமல் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக ஒரு 10 வருஷம், அதிமுக ஒரு 5 வருஷம் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா, ஆனால் ஒரு வேலையும் செய்யலை. ஆனால் அந்த மக்களுக்கும் சரி, இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் மக்களுக்கும் சரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த தொகுதி மக்களுக்கு எந்த நேரமும் எந்த நேரத்திலையும் உதவி செய்யும் என்ற எண்ணத்தோடு நான் இருப்பேன்றதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா
அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க, நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த என்னையே இந்த அளவுக்கு ஜெயிக்க, நான் என் மேலே நம்பிக்கை ஜெயிக்க வச்சுருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கோசம் தான் நான் உழைப்பேன். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் ஒரு நாளைக்கு தூங்குறதே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூக்கமே வருது எனக்கு. தினந்தோறும் ஃபோனு, நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு எல்லாரும் ஃபோனு. என்னை ஈஸியாக அணுகுறாங்க மக்கள். அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் ஃபோன் எடுக்கலைன்னா கூட இன்னொரு நம்பருக்கு வந்துடுறாங்க, இந்த நம்பர்லாம் அந்த நம்பருக்கு வந்துடுறாங்க. அவங்களோட பிரச்சனை ஃபோன் எடுத்து பதில் சொன்னால் போதும், இந்த டைமில் ஃபோன் எடுத்து பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமானவாங்க. அப்படி தான் இந்த நிமிஷம் வரையும் நான் பேசிகிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. எல்லாரோட பிரச்சனையும் உடனே செய்ய முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ நேற்று இல்லை, 75 ஆண்டுகளாக 55 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை எல்லா தொகுதியிலும் இருக்குது. அதனால் படிப்படியாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தளபதி முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போய் நான் உடனடியாக செஞ்சு தரேன். கண்டிப்பாக செஞ்சு தருவேன். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என்னோட முதல் மாத சம்பளம் வாங்கினேன். ஏன் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன்னா, எங்கள் எல்லாரும் என்னை பற்றி பேசினாங்க. என்னோட முதல் மாதம் சம்பளம் 1,04,000 சம்பளம் வாங்கினேன். நான் வேலைக்கு போயிருந்தேன். என்னோட முதல் மாதம் சம்பளம் வந்து 13 ரூபா 50 காசு. நான் வேலைக்கு போகும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1,04,000 ரூபாய். அதுவும் தளபதியால், எங்கள் முதலமைச்சரால் 1,04,000 ரூபாய் சம்பளம் வந்திருக்கு. அந்த சம்பளத்தை ஏதாவது போய் அப்பா அம்மாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணலை. ஒரு சாலையோரம் ஒரு பொண்ணு வந்து, ஒரு பெண்மணி வந்து இதுமாரி கேஸ் லைட்டு விற்கணும், கடை வைக்கணும், உதவி பண்ணுங்கன்னாங்க. அவங்களுக்கு ஒரு 27,000 ரூபாய் கேஸ் லைட்டு விற்க வியாபாரத்தை வாங்கி நான் கொடுத்து அவங்கள நீ வச்சுக்குமான்னு சொன்னேன். அவங்க உடனே சொன்னாங்க, ஆனால் நான் மாதம் மாதம் தவணை முறையில் கொடுக்குறேன்னா. நான் இல்லைம்மா, நீங்கள் வந்து வியாபாரத்தை பாருங்கள் அப்படி சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கும் போது பெரும்பாக்கத்தை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தன் வந்து இதுமாரி என் குழந்தை வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறந்த நாளையே என் மனைவி என்னை விட்டு போயிட்டாருண்ணே, அதனால் இந்த குழந்தை நான் தான் மட்டும்தான், அவர் அப்பா சனத்தில் நான் மட்டும்தான் வளர்த்துட்ருக்கேன் அப்படி சொன்னும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி போச்சு. அப்பா இல்லாமல் கூட வளர்ந்துடலாம் ஒரு குழந்தை, ஆனால் அம்மா இல்லாமல் வளரவே முடியாதும்மா இந்த உலகத்தில், அவ்வளோ கஷ்டம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கல்வி விருது ஒரு 2 பேருக்கு 25,000 கொடுத்தேன். 1 லட்ச ரூபா செலவு பண்ணியாச்சு அந்த முதல் மாத சம்பளத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆத்ம திருப்தியாக இருந்தது எனக்கு. சரி, 2வது மாதம் சம்பளம் தான் வாங்கி ஏதாவது செலவு பண்ணுவோமே நினச்சி, சரி ஏதாவது நம்ம ஏதாவது வாங்கி செலவு பண்ணுவோமே, ஜெயிச்சிருக்கோம் நம்ம நண்பர்கள்லாம் கொடுத்து ட்ரீட்டு நான் எப்போவுமே பார்த்தா அந்த மாதமும் ஒரு செலவு. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சிலம்பு போட்டி, ஒரு பையன் அவங்க அம்மாவோட அரவணைப்பில் தான் வளர்றான். இந்த துறப்பாக்கத்தில் தான் இருக்கான் தம்பி அவர்கள். அவர் வந்து அண்ணா நான் சிலம்பு போட்டிக்கு போகணும், நேபாளில் போய் விளையாடணும், என்கிட்ட பணம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் சார், உங்கள் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறேன். சரி தம்பி நீங்கள் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன். எனக்கு வந்து சிலம்பு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் போய் விளையாடுறதுக்கான பணம் கிடையாதுன்னு. எவ்வளோ பணம்? 35,000 ரூபாய் சொன்னாங்க. உடனே 35,000 ரூபாய் 2ஆம் மாதம் சம்பளத்தை எடுத்து கொடுத்தேன். இன்றைக்கி போயிட்டு 2 நாளுக்கு முன்னாடி என் தம்பி போயிட்டு நேபாளில் போய் விளையாடி தங்க மெடல் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவனோட திறமைகளை நம்ம அந்த 35,000 கொடுக்கலாம் விளையாட போயிருக்க மாட்டான், நல்லா தெரியும். அவனோட சூழ்நிலை அப்படி இருந்தது அன்றைக்கி நான் பார்க்கும்போது. அன்றைக்கி வந்து அவ்வளோ சந்தோஷம், நம்ம மெடலை காமிக்கும் போது அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீர் அவங்க அம்மாவும் அவனும். அதுதான் எங்கள் தலைவர் சொல்லுவார், அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, முடிஞ்ச வரையும் எல்லாரும் சந்தோஷமாக வச்சுக்கணும் சொல்லுவார் எங்கள் தளபதி. அதுக்கப்புறம் எங்கள் கழக நிர்வாகிகளாம் என்னை ஜெயிச்சதுக்கப்புறம் என்னை வந்து பார்த்து வரும்போதெல்லாம் 2,000 ரூபாய் சால்வை என்னை வந்து சந்தோஷப்படுத்தணுன்ட்டு 2,000 ரூபாய் சால்வை, ஒரு 500 ரூபாய் சால்வை, ஒரு 1000 ரூபாய் சால்வெல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு போகிறது வழக்கமாகவே இருந்தது எனக்கு. நான் யோசிச்சு எதுக்கு இந்த சால்வை வாங்கி நான் மூலையில் குப்பையில் போடுற மாதிரி அதை தூக்கி ஓரம் போடுறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற கவர்மெண்ட் பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கு நோட்டு புஸ்தகம், பள்ளி ஸ்கூல் பேக்கு, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னா, அந்த சால்வைக்கு பதில் வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னா நான் போகும் இடமெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய ஆஃபீஸ்லையும் என்னோடய வீட்லேயும் என்னோடய தமிழக வெற்றி கழகத்து அலுவலகத்துலையும் வைக்கிறதுக்கு இடம் இல்லைம்மா. நோட்டு புஸ்தகத்தை வைக்கிறதுக்கு, ஸ்கூல் பேக்கை வைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வாங்கும் போதே ரொம்ப அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தியாக வாங்கும் போது ரொம்ப அவ்வளோ சந்தோஷம். நேற்று சுதந்திர தினம் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் பள்ளியிலலாம் போயிட்டு ஒரு பள்ளிக்கும் 500 நோட்டுகள் கொடுத்து அந்த குழந்தைங்க மனசில் சந்தோஷத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு செஞ்சாவே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம். நான் இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்கள், ஏதோ இந்த 5 வருஷம் நம்ம நிற்கிறோம், எம்எல்ஏ ஆகிறோம்லாம் நினைக்கிச்சு நான் பேசலாமா? என் தலைவர் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் நான் இந்த சோழிநூல் தொகுதியில் எம்எல்ஏவாக தான் இருப்பேன். அது மாற தட்டி சொல்லுவேன். அவ்வளோ நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை இருந்தால்
நான் ஜெயிச்சிருவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக ஜெயிப்பேன். அதே போல் வருகின்ற மாநகராட்சி தேர்தலையும் சரி, ஊராட்சி மன்ற தேர்தலும் சரி, நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஓட்டு போட்டு விசில் சேனலில் ஓட்டு போட்டு என் தலைவரை முதலமைச்சர் ஆக்குனீங்களோ, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் போய் உங்கள் இங்கே இருக்க லோக்கல் கவுன்சிலர்கிட்ட போய் ஒரு விஷயம் போய் சொல்லுங்களேன், எனக்கா ஓட்டு போட்டேன், விசில் தானே ஓட்ட போட்ட, அவனை போய் கேளுப்போ, இதே சொல்லி போர் அடிக்கிறாங்க அவங்க. இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் பொறுத்துங்க, அதே விசில் சொன்னார்ல, அதே விசிலுக்கு ஓட்டு போடுங்க. உங்களோட அடிப்படை வசதி எல்லாமே இந்த எங்கள் கவுன்சிலர் எல்லாம் செய்து தருவாங்க. அடிக்கடி எங்கள் நாராயணன் சொல்லுவார், மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள், இங்கே வாக்களிப்பு சின்னம் விசில் சின்னம் சொல்லுவார். அதே போல் வருகின்ற ஊராட்சி மன்ற தேர்தலையும் சரி, மாநகராட்சி தேர்தலையும் சரி, விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டு உங்கள் அடிப்படை வசதிகளும் சரி, எல்லா விஷயத்திலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக எங்கள் அசோகா ஆகட்டும், இங்கே இருக்க தனசேகர் ஆகட்டும், லோகா இருக்கட்டும், ரவி ஆகட்டும், எல்லாருமே இந்த இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் கவுன்சிலராக கண்டிப்பாக வருவாங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையோடு செயல்பட்டு இந்த தொகுதி மக்களோட, நான் உங்களோட இருப்பேன், நீ எங்களோட இருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பயணித்து உங்களோட எப்பயுமே எந்த ஒரு கூட்ட குரலுக்கு கண்டிப்பாக நான் வருவேன். உங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை பிரச்சனைகளாக இருந்தாலும் இங்கே நம்ம உங்கள் ஏரியாவில் இருக்கிற வட்ட செயலாளரும் சரி, பகுதி செயலாளரும் தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களை வந்து எந்த ஒரு விஷயமும் தான் அணுகுவாங்கன்றதெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதின்னு ஒருத்தர் இருக்கார், எங்கள் நம்ம ஆலந்தூர் தொகுதியில் கழக அமைப்பு செயலாளர்ன்ட்டு. அவர் வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கிண்டியில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டிருக்காரா, மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு நம்ம உடம்பு சரியில்லைனா போய் பார்க்குறது, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா போய் பார்க்குறது, மக்கள்லாம் தொடர்ந்து போய் பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க பார்த்தவங்க கூட ஓட்டு போட்டிருந்தா கூட நான் அவர் ஜெயிச்சிருப்பார் அப்படி சொல்கிறாரு. அவர் அந்த நோயாளிகள்லாம் பார்த்தவங்களாம் வந்து இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா அதுலாம் நல்ல சாவே வராதுன்னு சொல்கிறா போல. எவ்வளோ கேவலமான அரசியல் பாருங்கள். உங்கள் அப்பா வீட்டு ஹாஸ்பிட்டலாக இது கவர்மெண்ட்டோட வரி பணத்தில் கட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி வச்சுருக்கேன். உங்கள் அப்பா வீட்டு பணமா இது? நான் கேட்குறேன். மக்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்கு வருவாங்க? நல்ல ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்கன்னு நம்பி வராங்க. ஏதோ உன் வீட்டு பண்ண சொந்த பணத்தில் நீ கோடி கோடியாக சம்பாரிச்ச பணத்தில் வந்து நீ ஹாஸ்பிட்டல் கட்டி நீ பேசுனா நீ ஒரு அர்த்தம் உண்டு. அதுக்கு கூட அப்படி பேசக்கூடாது, அதுக்கும் நீ பணம் வாங்கி தான் பண்ணுவேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்த மக்களை உனக்கு நல்ல சாவே வராது சொல்கிற ஒரு கழகத்தின் அமைப்பு செயலாளர்னு சொல்லி சுற்றின்னு இருக்காரு இந்த அரசு. பாருங்க, அவர் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் சென்னை புறநகர் மாவட்டத்தின் சார்பாகவும் சரி, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அரசு பாரதியே சொல்கிறாரு, இந்த மாநகராட்சி தேர்தலில் நீங்கள் ஒரு இடம் வந்தாலும் நான் பாதி மீசையை எடுத்துப்பேன்னு சொன்னார். ஆல்ரெடி நான் ஆலந்தூரில் மீட்டிங் போட சொல்லிட்டேன். அவர் பிளேடு வாங்கி தான் வச்சுருக்கேன். ஒரு மாநகராட்சி இல்லைங்க, 25 மாநகராட்சி நாங்கள் அடிப்போம். அதே பிளேடு எடுத்ததுன்னா பிடிங்க, உங்கள் வீடை கதவு தட்டி கொடுப்பானா மீசையை வலிச்சிக்கன்னு சொல்லி கண்டிப்பாக கொடுப்பேன். அது நீங்கள் விரைவில் எதிர்பார்க்க தான் இருக்க போகிறீங்க. பல்வேறு பிரச்சனைகள் நடுவில் இந்த 100வது நாள் பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிற துறைப்பாக்கம் பகுதியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு சட்டமன்றத்தை அவையில் எனக்கு பேச வாய்ப்பு அளிச்சிருக்காங்க எங்கள் பேரவைத் தலைவர் அவர்கள். கண்டிப்பாக நம்ம தொகுதி பிரச்சனையை நாளை என்னோட குரல் கண்டிப்பாக இருக்கும்ன்றதை தெரிவித்து வாய்ப்பளித்த அனைவரும் நான் மனமார்ந்த நன்றி.